சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க கதிர் வந்துட்டான். கதிர் என்னடா ஆச்சு? டேய் கதிர், உன் மாமாவை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வாடா. என்னாச்சு மாப்ள? சகல வெளியில வந்துருவார்ல, பிரச்சனை ஒண்ணும் பெருசு இல்லையே. இல்ல, இது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐயோ அம்மா, மாமாவை இளமதியோட அம்மா பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிதான் அவரை சரண்டர் ஆக சொல்லியிருக்காங்க. ஐயோ என்னங்க சொல்றான்? என்னடா சொல்ற? ஆமாமா, இளமதியோட அப்பா வெளியில வரணும்னா யாராவது நான் தான் பண்ணேன்னு சொல்லி சரண்டர் ஆகணும்னு லாயர் ஐடியா கொடுத்துருக்காரு. ஐயோ, அவங்களால கம்பெனில யாரையுமே சரண்டர் ஆக சொல்ல முடியல. மாமா சொந்தக்காரர் வேற, அதுவும் அவங்க வேலை கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால இளமதியோட அம்மா மாமாவை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இவரு முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் வெளியில வரத்துக்கு நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் தரும், இந்த கம்பெனிலே பெரிய பதவியை கொடுத்துட்டு சம்பளத்தையும் சேர்த்து தரும்னு ஆசை காமிச்சிருக்காங்க. மாமா பத்தி தான் தெரியுமே உங்களுக்கு. அவரும் போய் சரண்டர் ஆயிட்டாரு. ஆக வச்சிருக்காங்க. அவங்களாலதான் மாமா போய் சரண்டர் ஆயிருக்காரு. நிஜமாதான் சொல்றீங்களா கதிர்? ஆமா, நானே மாமாவை போய் நேர்ல பார்த்துட்டு விசாரிச்சுட்டு தான் வரேன். உங்க வீட்டுல தான் பணம் கொடுக்கறேன், வேலை கொடுக்கறேன்னு சொல்லி அவரை சரண்டர் ஆக வச்சிருக்காங்க. அம்மா தெரியலையேடி. எங்க வீட்டை பத்தி தான் உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம இவரை எப்படிலாம் அவமானப்படுத்தினாங்கன்னு. இதுக்குதான் அவங்க சம்பந்தப்பட்ட இடத்துல வேலைக்கு போக வேண்டாம் நான் சொன்னேன். நீங்க எதுக்காக அவர் அங்க வேலைக்கு அனுப்புனீங்க? அப்பவே என்கிட்ட சொல்லிருந்தா நான் அலோவ் பண்ணிருக்கவே மாட்டேனே. இளமதி, எப்படியாவது என் புருஷனை வெளியில கொண்டு வா. அவர் ஒரு பாவம் அறியாதவரு, எந்த தப்புமே பண்ணாதவரு. நான் இப்பவே எங்க அம்மா கிட்ட போய் பேசுறேன். நில்லு இளமதி, நீ போக வேண்டாம். நீ போய் பேசினா அவ்வளவு நல்லா இருக்காது. நான் போய் பேசுறேன். இப்ப நீ போய் பேசினா உனக்கும் உங்க அம்மாவுக்கும் பிரச்சனை தான் வரும். ஆமா இளமதி, கதிர் சொல்றதுதான் சரி. அவங்க ஏற்கனவே என்ன கெட்டவனா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். மாமாவுக்காக நான் போய் பேசுறேன். டேய் கதிர், நானும் வரேன்டா. அந்த அம்மா கையில காலையாவது விழுந்து நான் என் புருஷனை வெளியில கூட்டிட்டு வரேன்டா. இத பாருக்கா, அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. நீ எதுக்கு அவங்க கையில காலில் போய் விழணும்? நான் போய் பேசுறேன். அதுல அவங்க மாமாவை வெளியில விடணும். வெளியில விடலாம், அப்புறம் பாத்துக்கலாம்.